மித்ரோன் மித்ரோன் உலகமெல்லாம் சுற்றோம், இந்தியாவே விக்ரம். இப்படி அலெக்சாண்டர் பாபுங்கிற ஸ்டாண்டப் காமெடியன் வந்து நமக்கு தெரிந்த ஒரு நபர், ரொம்பவும் பிரபலமானவர் அவருடைய நகைச்சுவை நிகழ்ச்சிகளுக்காக. அவர் மோடி அவர்களுடைய இந்த ப்ரொனவுன்சியேஷனை அடிப்படையாக வச்சு ஒரு காமெடி கலாட்டா வந்து பண்ணியிருக்கிறாரு. அது இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பிரபலமாக பேசப்படுது, பார்க்கப்படுது. இதுக்கு எதிராக வழக்கம் போல பாஜகவினர், RSS காரங்க எல்லாம் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பாஜகவை சார்ந்த மாரிதாஸ் அவர்கள் அவருடைய சேனல்ல மிக கடுமையான விமர்சனங்களோட வந்திருக்கிறாரு. குறிப்பாக வந்து காமெடியை சகிச்சுட்டு போகலாம், ஆனால் இந்த அரசியல் அஜெண்டாவை எல்லாம் சகிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அஜெண்டா அப்படிங்கிற வரைக்கும் போறாரு. மதவெறி கொண்ட டேஸ் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக தரக்குறைவாகவும் பேசிட்டு, மோடி அவர்கள் என்னென்ன இந்த நாட்டுக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுறாரு, அவர் ஒரு உறங்காம உண்ணாம இந்த நாட்டு மக்களுக்காகவே லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை எந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அடுக்கிட்டு போறார். அவர் என்னென்ன அடுக்கிறாரு, அதில் நம்மளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல அவர் சொல்றது, காமெடி நிகழ்ச்சியை வந்து நம்ம சகிச்சுட்டு போகலாம், ஆனால் இதில் அஜெண்டா இருக்குது, இந்த அரசியலை வந்து சகிக்க முடியாது. காமெடியை ரசித்து மகிழ்ந்து அழகாக வந்து பார்க்கணும், அதுதான் நகைச்சுவை. பழங்கால திரைப்படங்கள்லேருந்து நாடகங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த அரசியலையும் நகைச்சுவையும் கலந்து இந்த சமூகத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனால் எதிரும் புதிருமாக இருக்கிறவங்களே நிறைய பேசியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக SV சேகர் மாதிரியான ஆட்கள், துக்ளக் ராமசாமி மாதிரியான ஆட்கள், ஏகப்பட்ட நாடகங்கள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. கருத்தாக வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தாண்டி மாரிதாஸ் அவர்கள் ரொம்ப வன்மமாக போறாரு அப்படிங்கிறது தான் துவக்கத்தில் இதில் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கு. அதுலேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கத்தோலிக்க சபையிலேருந்து இதை சொல்லி விட்டுருக்கிறாங்களா அப்படிங்கிறத பேசுறாரு. மதவெறி கொண்ட அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம், அதனால அதை விட்டுருவோம். இப்படி நிறைய பேசுறாரு. நிறைய பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மித்ரோன் மித்ரோன் சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசுறாரு. நாடையெல்லாம் மித்ரோம் இப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் குஜராத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்காக 5 காசு வந்து அவர் சம்பாதிச்சாரா, ஊழல் பண்ணாரா, அவருடைய குடும்பத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மோடி அவர்களை பற்றி உயர்வாக மாரிதாஸ் அவர்கள் வந்து பேசுகிறார். ஆனால் குஜராத்தில் மோடி அவர்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் செஞ்சார், ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இறப்பதற்கு காரணமாகவும் கலவரத்துக்கு காரணமாகவும் அந்த பூமியையே வந்து பிளவுபடுத்தி மிக மிக மோசமான வேலைகளை வந்து மோடி அவர்கள் செஞ்சாரு அப்படிங்கிறத மாரிதாஸ் அவர்கள் மறந்துட்டாரு. இல்லைன்னா மாரிதாஸ் அவர்கள் மாதிரியான ஆட்களுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல. இஸ்லாமியர்கள் சாகிறதும் கொல்லப்படுறதும் அவர்களுடைய மசூதிகளை இடிக்கிறதும் அவர்களுக்கு இது ஒரு பொருட்டான விஷயம் இல்லை. அதனால அவங்க வந்து இது ஒரு சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்திய நாட்டினுடைய செலவினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 லட்சம் கோடி. அந்த 45 லட்சம் கோடியில் 1% இல்லைன்னா 0.5%, ஒரு 0.25% அவர் எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாரு. அவருடைய காலத்தில் சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் லல்லு பிரசாத் அவர்களும் எவ்வளோ ஊழல் செஞ்சாங்க, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி லாலு பிரசாத்தை சிறையில் தள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த லாலு பிரசாத் தான் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் இந்த ரயில்வே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரயில்வேயை உலகத்திலேயே நம்பர் 1 ரயில்வே துறையாக வந்து மாற்றி காட்டினாரு. மிகப்பெரிய புரட்சியை வந்து பண்ணார். இன்னைக்கு நீங்க இந்த ரயில்வேயையும் இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டையும் துறைமுகங்களையும் அதானிக்கு வித்துட்டு இருக்கிறீங்க. இதுல அவர் இன்னொரு வக்காலத்து வாங்குறார். என்ன சொல்றாருன்னா, சைனா மாதிரியான நாடுகள் வந்து எப்படி வளர்ந்தது, அங்க வந்து தனியார் மயமாக்குது. 90% வேலைகளையும் வந்து சைனா அங்க உள்ள மக்களுக்கு தனியார் கம்பெனிகள்ல தான் கொடுக்குறான். அப்படி வளர்ந்தது பாத்தீங்களா, அந்த வேலையை தான் வந்து மோடி அவர்கள் செய்கிறாரு. வழக்கமாகவே இவங்க எல்லாம் இந்த மன்மோகன் சிங் அது மாதிரி காங்கிரஸ் ஆட்சி இதெல்லாம் குறை சொல்லுவாங்க.
இதுல என்ன சொல்றாருன்னா, நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தான் இந்த பிரைவேட்டைசேஷனுக்கு வந்து வழிவிட்டவர், துவங்கி வச்சவர். இந்த விஷயத்துல அவரை பாராட்டணும். அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்கள் வந்து அதை இன்னும் தீவிரப்படுத்தினார். இப்போ மோடி அவர்கள் வந்து அதை மிக தீவிரமாக ஆக்கி இந்தியாவை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாரிதாஸ் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்தியா நடுத்தருவில் வந்து இப்போ நிற்கு. இந்தியாவில் ஜவஹர்லால் அவர்கள் வந்து உருவாக்கின அரசு துறைகளை எல்லாம் இன்னைக்கு தனியார் மயமாக்கி விற்று காசாக்கக்கூடிய வேலையை, ஊழல் செய்யக்கூடிய வேலையை வந்து மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதைத்தான் மிக தெளிவாக பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் இந்தியர்கள் துரத்தப்படுறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்களுக்கான B1A விசாவுக்கு 85 லட்சம் வந்து விதிச்சிருக்கிறார். விசா எடுக்கணும்னா இவ்வளோ தொகை வந்து கட்டணும் அப்படிங்கிறத விதிச்சிருக்கிறார். நீ எல்லாம் இங்கே வராத அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்தினுடைய விஸ்வகுரு எதையுமே செய்ய முடியாமல் வந்து நிற்கதையாக வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய வரி, அதன் மூலமாக இந்தியாவில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை இழப்புகள், கம்பெனிகளுடைய மூடல், பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னுமே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த GST மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்த பிறகு இந்த நாடு வந்து வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த GST எல்லாம் கொண்டு வந்து நாடு வளர்ந்துட்டுன்னா இப்போ நீங்கள் இந்த GST கட்டணங்களை குறைக்க வேண்டிய தேவை என்ன? இந்த GSTனால வந்து வேலைவாய்ப்பு பெருகும், வியாபாரம் பெருகும், இந்திய பொருளாதாரமே பெரிய அளவு நடக்கும். அப்படின்னா இந்த 8 வருஷமாக நீங்கள் இதை ஏன் செய்யலை? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் ரத்தத்தை உறிஞ்சு எடுத்து அதை வந்து பெரிய டேங்கரில் அடைச்சிட்டு பாருங்க எவ்வளோ ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டு அவர் ஊழல் பண்ணலை, வேற எதுவுமே பண்ணலை, தன்னுடைய சொந்தத்துக்காக உறவுகளுக்காக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு. BSNL மாதிரியான நிறுவனங்கள் வந்து இங்க வாடிக்கையாளர்களுடைய கழுத்துல கத்தி வச்சு காசு பிடிங்கிட்டு இருந்தான். தனியார் நிறுவனங்கள் வந்த பிறகு தான் அதெல்லாமே நின்னது. அப்போ தனியார் மயமாக்கல் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். BSNL அரசாங்கம் நடத்துறது, அரசாங்கத்தினுடைய இந்த சேட்டலைட்டு இந்த அதனுடைய கட்டமைப்புகளை வாங்கித்தான் இவன் வந்து நடத்துகிறான். இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு BSNL அரசாங்கத்தினால ரெகுலேட்டர் பண்ண ஏன் முடியலை அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல நமக்கு எழுது. எல்லா வங்கிகளையும் நட்ட கணக்கு காட்டி விற்கக்கூடிய வேலைகளை வந்து சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்போ பெருமுதலாளிகள் வந்து ஒரு நிறுவனத்தை நடத்தி அது வந்து வங்கியில் கட்ட முடியலை, காசு கட்ட முடியலை அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு எவ்வளவோ, இப்போ 2000 கோடி ரூபாய் அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பாக இருந்தால் அந்த நிறுவனத்தை அடித்து 500 கோடி ரூபாய்க்கு அதை ஏலத்தில் எடுத்து அதானி மாதிரியான ஆட்கள் அந்த 500 கோடி ரூபாயையும் அதே வங்கி மறுபடியும் இவருக்கு லோன் கொடுக்கும். இவர் கொஞ்ச நாள் நடத்திட்டு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி போவார். இது வழக்கமாகவே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி பெருநிறுவனங்களுக்கான அந்த நிதியை வாராக்கடனை வந்து தள்ளுபடி பண்ணதுல மோடி அவர்கள் நம்பர் 1, உலகத்திலே நம்பர் 1 இடத்துல வந்து அவர் தான் இருக்கிறார். அது மாதிரி ஊழல் விஷயங்கள் எல்லாம் சொன்னார்ல நம்முடைய மாரிதாஸ், அதில் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். முழுக்க இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடந்தது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு விடிஞ்சிரும். அதனால சில விஷயங்களை மட்டும் நான் வந்து இதில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 36 ரபேல் விமானங்கள் வாங்கினதுல வந்து ஊழல், அது வந்து முறையாக விசாரிக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் பிரான்ஸில் அது சம்பந்தமான தரவுகளையும் விஷயங்களையும் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் பத்திர ஊழல், அதாவது ஒரு ஊழலை சட்டமுறையாக்குன அரசாங்கம் வந்து மோடி அரசாங்கம். நிறுவனங்களை மிரட்டுறது, இல்லைன்னா இடி ரைடுக்கு போகிறது, அடுத்த நாளை வந்து பாஜகவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வந்து அந்த நிறுவனம் கொடுக்கும். இதுக்கு கணக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இதுதான் சட்ட ரீதியான தேர்தல் பத்திர ஊழல். இதை கடுமையாக கண்டனங்களை தெரிவித்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு
அரசியலமைப்புக்கே இது வந்து விரோதமானதுன்னு சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இதையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது? அவருடைய ஆடை எங்கேருந்து வருது? ஏழைத்தாயின் மகனுடைய ஆடை எங்கேருந்து வருது? காளான் உணவு எங்கேருந்து வருது? அழகு படுத்துறதுக்கு அவருக்கு எத்தனை லட்சம் வந்து தினமும் செலவழிக்கப்படுது? அவருடைய ஃபோட்டோ ஷூட்டுக்கு எவ்வளோ கோடி ரூபா செலவாகுது? உலகம் முழுவதும் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 வருடத்துக்கு மேலாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரம், இந்த கலவரத்தில் ஏன் இதுவரைக்கும் பார்க்கல? கழிந்த வாரம் கண் துடைப்புக்காக வந்து மோடி வந்து போய் பார்த்தார். அதையே மறைமுகமாக வச்சு ரகசியமாக வந்து போய் பார்த்துட்டு வந்தார். அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல. 2 கூட்டங்களில் கலந்துக்கிட்டு அந்த மாநிலத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிட்டு சொல்லி வந்தார். நீங்க ரஷ்யாவில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் தலையிடுறீங்க, பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் தலையிடுறீங்க, அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கே நீங்கள் தான் காரணம். இப்படிப்பட்ட மகத்தான நீங்கள் இங்கே கொல்லப்படுகிற மக்களுக்கு வீடுகள் இழந்து நாட்டை இழந்து இன்னைக்கு ஷெல்டர்களில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. நிர்வாணமாக கொடூரமான முறையில் பெண்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்? இதெல்லாம் ஊழலுடைய ஒரு வடிவம். ஒரு சமூகத்தை மட்டும் அங்கே இவங்களுடைய கையில் எடுத்து இப்படிப்பட்ட பிளவுவாத வேலைகளை செய்யக்கூடிய விஷயத்தை வந்து மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம விஷயத்துக்கு வரும். பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல், மருத்துவக் கல்லூரிகளில் ஆள் சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஏகப்பட்ட ஊழல் கோடிக்கணக்கில் நடந்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. அது மாதிரி அந்த ஊழல்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பலரும் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போனாங்க. அது மாதிரி அதானிக்கு எதிராக கிண்டன்பர்க் அறிக்கை வந்தது. இந்த செல் கம்பெனிகளை ஆரம்பித்து எப்படி இவங்க முறைகேடாக ஷேர் மார்க்கெட்டை வந்து வசத்துனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னுமே நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் மோடியினுடைய கையாள். மோடி போகும்போதே இவரை வந்து கைமணி மாதிரி கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் பேசி அவருக்கான திட்டங்களை செயல்படுத்துறது தான் மோடியினுடைய வேலை. மோடி இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு என்ன பண்ணாரு இந்த சுற்றுப்பயணங்கள் மூலமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அவருடைய அதானியும் அம்பானிகளும் வளர்ந்தாங்க. இன்னைக்கு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மிக குறைவான விலையில வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு. அந்த எண்ணெயை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, அந்த குறைந்த விலையில வாங்கக்கூடிய எண்ணெய். ஆனா நம்ம மட்டும் பிச்சை தட்டு ஏந்தணும். நமக்கு அதே விலை குறைந்தாலும் அதுல வந்து டாக்ஸை ஏற்றி அதே விலையில நிலைநிறுத்தக்கூடிய வேலையை தான் இந்த மோடி அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கு. மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? 5 வருஷத்துல இந்த நாட்டையே வந்து நாங்க உலகத்தினுடைய நம்பர் 1ஆக வந்து மாத்தி காட்டுறோம். அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. மறுபடியும் டைம் தாங்க, 5 வருஷம் போதாது. இந்த நலத்திட்டங்கள் நாட்டை வந்து உயர்த்தக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்பதான் தீவிரமா நடந்துட்டு. கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு, அதன் மூலமாக சாகடிக்கப்பட்ட மக்கள், திவாலான நிறுவனங்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து அடித்து வீழ்த்தினது, இதெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கிறது? இதெல்லாம் யாருக்காக பண்றாரு? ஒரு சுயாதீன மனநிலையோட தான் மோடி அவர்கள் வந்து பண்றாரா? 500 நோட்டை வந்து மாத்தி 2000 கொண்டு வந்தார், மறுபடியும் 500 கொண்டு வந்தாச்சு. என்ன கணக்கு? கொரோனா காலத்துல வந்து பிஎம் கேர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. கொரோனா காலத்தில் சாதாரண மக்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடியவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் சாலைகளில் அலைஞ்சது, அடிபட்டு செத்தது, மருந்து இல்லாமல் இறந்தது, இப்படிங்கிற கதைகள்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் இந்த நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபண்ட் பிஎம் கேர் ஃபண்டு. சாதாரண மக்கள்லேருந்து கோடீஸ்வரர்கள் வரைக்கும் அந்த ஃபண்டுக்கு வந்து காசு போட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்த ஃபண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்கட்சிகளும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த பிஎம் கேர் ஃபண்டை வந்து பயன்படுத்துங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது ஒரு ட்ரஸ்ட்டு, அது பேர் தான் பிஎம் கேர், அது வந்து ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு, அதில் ஒரு நபராக வந்து மோடி அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற சால்ஜாப்பை எல்லாம் வந்து பண்ணாங்க. இப்படி ஊழல்.
இந்த ஊழலெல்லாம் எதில் கொண்டு வர்றது? எந்த கணக்கில் கொண்டு வர்றது? ஏழைத்தாயினுடைய மகன் இதெல்லாம் ஏன் செய்கிறாரு? இல்லைன்னா யாருக்காக செய்கிறாரு? இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளும் இங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களும் எதற்காக கையளிக்கப்படுது அதானிக்கு? அதில் என்ன கையூட்டு நடக்கு? இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை கேரளா அரசாங்கம் கேட்டது, தனியாருக்கு கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு தாங்க, நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு கொடுக்காத காரணம் என்ன? இப்போ தனியார் தான் வளர்ச்சி, தனியார் தான் நல்லது அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கொடுங்களேன், தமிழக அரசுக்கு கொடுங்க ஏர்போர்ட்டை. அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? ஆக இந்த நாட்டையே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தினுடைய அங்கமாகத்தான் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஆயுஷ் பாரத் மோசடி, மோடி அவர்களுடைய அந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இந்த காப்பீடு திட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒரு எண் போலி மருத்துவமனைகள் பேரு, 1000 கோடி ரூபாய் இதில் முறைகேடு நடந்திருக்கிறதாக அறிக்கைகள் சொல்லுது. இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு முழுவதும் நமக்கு இதையே பேசிட்டு இருக்கலாம். மோடி அவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணமும் ஆட்சியினுடைய ஊழலை பற்றி பேசணும்னா, இன்னைக்கு ஓட்டு எந்திரத்தை திருடி முறைகேடாக எலெக்ஷன் கமிஷனே கையில் வச்சு என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். இப்போ கடைசியாக வெளிப்படுத்தினது என்ன? சிஸ்டமேட்டிக்காக ஆப்பை பயன்படுத்தி எப்படி வாக்காளர்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை என்ன கணக்கில் சேர்க்கிறது? இப்போது காலம் முழுவதும் சர்வாதியாக இருக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நடைமுறைகளை சீர்குலைச்சு இதை அடித்து தொடச்சு காலந்தோறும் இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய வேலையை மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது மாதிரி மோடி அவர்களுடைய வீட்டு வசதி திட்டம், இந்த வீட்டு வசதி திட்டத்திலேயே மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக நம்ம சொல்லலை, சிஏஜி அறிக்கை, இந்தியாவினுடைய தலைமை கணக்காளர் குறிப்பிட்ட அறிக்கையில் இதில் ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லுது. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற நிறுவனங்களை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னலாமோ கதைகள்லாம் விட்டாங்க, என்னென்ன எல்லாமோ பேசினாங்க. அதில் ஒரு கதை பார்த்திங்கன்னா, ஃப்ரீடம் மொபைல் 251, ஒரு நபர் 251 ரூபா கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த மொபைலுக்கு புக் பண்ணுறது, அந்த மொபைல் ஒரு வருஷத்தில் தயாராகிரும், உங்களுடைய கையில் அந்த மொபைல் வரும். இதுக்கான விளம்பரம் மோடி அவர்களே பண்ணார். இதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். இதற்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? நம்முடைய மித்ருவாக இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாரு? இல்லைன்னா மோடி அவர்கள் ஏழைத்தாயின் மகனாக இருந்து எந்த லஞ்சமும் பெறாமல் இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்ல போகிறாரா? இன்னைக்கு இந்த நாடை தலைகுனியை வச்சிருக்கக்கூடியது, இந்த நாடை பின்னோக்கி செலுத்திட்டு இருக்கிறது, இந்த நாட்டில் மிகப்பெரிய பிளவுவாதத்தை உருவாக்கிட்டு இருக்கிறது, இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள், அந்நியர்கள், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக தூக்கி வெளியேற்றுறது, இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களை மற்ற மதத்தினர், கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களே, அதுவும் மோடி அவர்களே பேசுறது, இதெல்லாம் என்ன கணக்கில் எடுக்கிறது? இதெல்லாம் என்ன ஊழலில் வரும்? இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இங்கே வாரிசு அரசியல் நடக்கு, அங்கே பார்த்தீங்களா என்ன வாரிசு அரசியல் நடக்கு? எந்த வாரிசு அரசியலும் இல்லை. முறையாக இந்த கட்சியையும் ஆட்சியை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் பிஜேபியினுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க. பல பேர்கள் இருக்கு. நான் அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டும் இது மாதிரி நீண்டு போயிட்டே இருக்கும். கடைசியாக அந்த லிஸ்ட்ல குடியேறினவர் தான் பாலாஜி நயினார். தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் பாலாஜி அவர்கள் இப்போ கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு. தம்பிகிட்ட கேட்டு எல்லாத்தையுமே செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவுகள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகளை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. தம்பியை கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. ஹெச்டி குமாரசாமி, ஜெயந்த் சௌத்ரி, ராம்நாத் தாகூர், ராங் இந்திர சிங், ரவு நிதான் சிங் கிட்டு,
பேரே வாயில நுழையல. அந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஆட்சியிலையும் இந்த அதிகாரத்திலையும் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவர்களுடைய ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர்களுடைய வாரிசுகள். இன்னைக்கு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவரும் வந்து ஒரு பாஜக தலைவருடைய வாரிசு தான். இப்படி ஏகப்பட்ட வாரிசுகளும் விஷயங்களும் வந்து இருக்கு. இன்னொன்று இவர் சொன்னதில் மிக மிக முக்கியமான இது வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கே இருக்கிறவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கு சில ஃபோட்டோக்களை எல்லாம் காட்டுறாரு. இவங்க வந்து மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் மோசடி பண்ணதை நிச்சயமாக சொல்லுங்கள். அது கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் யார் மதத்தின் பேரால் மோசடி பண்ணாலும் மக்களை ஏமாத்தினாலும் அது தவறு. அதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க, அதையெல்லாம் பேசுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதோடு கூடவே இந்த ஜக்கி வாசுதேவ் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய மர்ம கொலைகள் இருக்குல்ல, அதை பற்றியும் நீங்கள் பேசணும். அதை பற்றி நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கர்நாடகத்தில் தர்மஸ்தலா இருக்குல்ல, 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்றாடம் வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க பிணத்தை. ஒவ்வொரு நாளும் 10 எலும்புக்கூடுகள், சின்ன குழந்தையினுடைய எலும்புக்கூடுகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு காட்டு பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து தோண்டி வேலைகளை வந்து துரிதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி பேசுங்க தயவு செஞ்சு. இதை பற்றியும் நீங்கள் பேசணும். ஆக பிரதமர் மோடி அவர்களை விமர்சிச்சிட்டாலே நாங்கள் வந்து கொந்தளிப்போம், வெகுண்டெழுவோம் அப்படின்னு சொன்னால் அது முறையில்லை. யார் விமர்சிக்கிறாரோ அவர் விமர்சிக்கிறதுல உண்மை இருக்கா, அதை மாற்றுறதுக்கு என்ன வழி, இல்லைன்னா அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்த்தரப்பில் இருந்து நீங்கள் விமர்சனங்களை முன்வைங்க. இதுதான் நியாயமானது. இல்லைன்னா நீ அவன், நீ இவன், நீ நாய் அப்படின்னு பேசுறதெல்லாம் மிக மிக மோசமான கேவலமான செயல். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.